ஐசிஎஃப் சென்னை அணியினர். இப்போது நடைபெறுகின்ற இந்த ஆண்கள் போட்டிக்கான முதல் பரிசு மகால் உரிமையாளர் எஸ் பிரீஸ் தங்கம் அவர்கள் என்பதனை விளையாட்டுத் துறை சார்பாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டிக்கு விளம்பர உதவி செய்த பிஎம்எஸ் மணி எலக்ட்ரிஷியன் அண்ட் டிராவலர் உரிமையாளர் தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது காலிறுதி விளையாட வேண்டிய வேல்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை அணியினரும் அவர்களை எதிர்த்து விளையாடக்கூடிய துரைசிங்கம் தூத்துக்குடி அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும். இது உங்களுக்கான முதல் அழைப்பு. வேல்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை அவர்களை எதிர்த்து துரைசிங்கம் தூத்துக்குடி இரண்டு அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே ஆடுகளம் வர வேண்டும். இரண்டு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அணியினர் இரண்டு அணியினரும் சமநிலை. மூன்று இரண்டு. சூப்பராய் 3 புள்ளி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அணியினர் 6 வெற்றி புள்ளிகளை பெற்றுள்ளனர். ஆறு. எஸ்ஆர்எம் அணியினர் 9 வெற்றி புள்ளிகளையும் ஐசிஎஃப் சென்னை அணியினர் 3 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். 9க்கு 3. ஆறு 9. ஐசிஎஃப் அணியினர் 6, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அணியினர் 9.
வாகன உதவி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கவின் டிராவல்ஸ் உரிமையாளர் பரமேஸ்வரன் அவர்களுக்கும், எஸ்எஸ்கே பில்டர்ஸ் உரிமையாளர் கண்ணன் அவர்களுக்கும், உரிமையாளர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும், எம்எஸ்எம் டிராக்டர்ஸ் உரிமையாளர் முருகன் அவர்களுக்கும், முகில் ஆட்டோ கன்சல்டிங் உரிமையாளர் அவர்களுக்கும், ராம்குமார் டிராவல்ஸ் உரிமையாளர் அவர்களுக்கும், ராஜா டிராவல்ஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் கீழப்போ விளையாட்டுத்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முத்தாரம்மன் ட்ரேடர்ஸ் உரிமையாளருக்கு சென்ற ஒன்பது வெற்றி புள்ளிகளையும் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அணியினர் 10 வெற்றி புள்ளியும் பெற்றுள்ளனர். புள்ளிகளின் வித்தியாசமோ 1. ஒரு வெற்றி புள்ளி. கேஎன்பி மாடர்ன் ரேசிங் உரிமையாளருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். PK ரவீனா அரிசி ஆலை அதிபர் PK கோட்டைசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். IAM அரிசி ஆலை அதிபர் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணாச்சி மாடர்ன் ரைஸ்மேன் உரிமையாளர் அவர்களுக்கு எங்களுடைய கிழப்பார் விளையாட்டுத்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆர்எஸ் அன்பரசு அரிசி வியாபாரம் ஃபைனான்ஸ் அதிபர் AM மகாராஜா அவர்களுக்கு கிழப்பார் விளையாட்டுத்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முருகன் அரிசி வியாபாரி அவர்களுக்கு கிழப்பார் விளையாட்டுத்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாயாண்டி அரிசி வியாபாரம் அவர்களுக்கு கிழப்பார் விளையாட்டுத்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாவட்ட அளவில் நடைபெற்ற 16-11 ஐசிஎஃப் அணியினர் 11 வெற்றி புள்ளிகளையும் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அணியினர் 16 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். மாவட்ட அளவில் நடைபெற்ற முதலாம் நாள் ஆண்களுக்கு அணியினுக்கான அனைத்து பரிசையும் வழங்குவர் நமது மண்ணின் மைந்தர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் KRB பிரபாகரன் அவர்களுக்கு கிழப்பார் விளையாட்டுத்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தங்குமிடம் அன்பளிப்பு வழங்கிய குருசாமி கோவில் திருமண மண்டபத்தின் நிர்வாக இயக்குனர் KRB பிரபாகரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் முதல் நாள் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கபடி போட்டிக்கு அனைத்து கோப்பைகளும் வழங்கிய 7+ கபடி குழு நண்பர்களுக்கும் பெண்கள் அணிக்கான
போட்டியில் அனைத்து துணை கொள்கை பரப்பு செயலாளர் டாக்டர் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய கைமேக்ஸ் மருத்துவமனையுடைய உரிமையாளர் அவர்களுக்கும் அதனுடைய பணியாளர் அவர்களுக்கும் கீழப்போர் வேட்டுகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சூப்பர் டாக்டர். இப்போது தலா 40,000 வழங்கப்படும். அதனை வழங்குபவர்கள் ஸ்ரீ சந்தோஷ் ஸ்ரீ விக்கி ஸ்டார் உரிமையாளர், என் சங்கர் நந்தினி டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர், எஸ் ஜெயராமன் பேரூர் கழக செயலாளர். இடைவேளை. ஆட்டத்தின் இடைவேளையில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அணியினர் 22 வெற்றி புள்ளிகளையும் ஐசிஎஃப் சென்னை அணியினர் 16 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். இரண்டாவது அழைப்பு. இப்போட்டி முடிந்த மறுகணமே ஆடுகளம் வர வேண்டும். வேல்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை, துரைசிங்கம் தூத்துக்குடி. சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்மளுக்கு 22-16. திரு பி.ஆர். கருவேலம் ராமலட்சுமி அறக்கட்டளையுடைய நிறுவனர் பி.ஆர். கே. அருண் அவர்களுக்கு எங்களுடைய விளையாட்டுக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திசைமலை சேர்ந்த பொன்ராஜ் அவர்களுக்கு கீழப்பார் விளையாட்டுக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு குடி தண்ணீர் அன்பளிப்பு செய்த சசி ஞானசேகரன் தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் எம்எஸ் முருகன் டிராக்டர்ஸ் கீழப்போர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அணியினர் 23 வெற்றி புள்ளிகளையும் ஐசிஎஃப் அணியினர் 18 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். வந்தன் அலங்காரம் பத்திரனாப்பட்டி இ. பாஸ்கர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மைக்செட் அன்பளிப்பு செய்த கௌதம் சவுண்ட் சர்வீஸ் மற்றும் அதன் நிர்வாக இயக்குநர் சந்தானம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்இடி அமைப்பு ஏபிஎன் தர்மா அவர்களுக்கு கீழப்பார் விளையாட்டுக்குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு காய்கறி அன்பளிப்பு செய்த ஒரு போனஸ் புள்ளி ஐசிஎஃப் சென்னை, கேஎன்எஸ் காய்கறி கமிஷன் உரிமையாளரும் எங்களுடைய நிர்வாகக்குழு உறுப்பினருமான கேஎன்எஸ் காளிமுத்து அவர்களுக்கும், எஸ்எஸ்கே காய்கறி கமிஷன் உரிமையாளரும் எங்களுடைய செயற்குழு உறுப்பினருமான எஸ் மனோகரன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
சூப்பர் டேக்கல் 2 பாயிண்ட்ஸ் ஐசிஎஃப் சென்னை. ஐசிஎஃப் அணியினர் 20 வெற்றி புள்ளிகளையும் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அணியினர் 23 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். இருபத்தி 22 ஐசிஎஃப் அணியினர், 23 எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அணியினர். இரண்டு அணியினரும் சமப்புள்ளி. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அணியினருக்கு தேர்ட் ரைட். சூப்பர் டேக்கிள் 2 பாயிண்ட்ஸ் ஐசிஎஃப் சென்னை. ஆட வேண்டிய கோல்ஸ் யூனிவர்சிட்டி தேசியம். தேர்ட் ரைட் ஐசிஎஃப் அணியினருக்கு தேர்ட் ரைட். ஒரு வெற்றி புள்ளி. 24-25. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அணியினர் 26 வெற்றி புள்ளிகளையும் ஐசிஎஃப் சென்னை அணியினர் 25 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். புள்ளிகளின் வித்தியாசம் 1. இரண்டு அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும். இது உங்களுக்கான இரண்டாவது அழைப்பு. பரிசு தொகை வழங்கவர் தென்காசி மாவட்டத்துடைய அமைச்சர் கபடி கழகத்துடைய செயலாளர், ஆசிரியர் பெருந்தகை நல்லாசிரியர் அருள் இளங்கோவன்.
போனஸ் புள்ளி ஐசிஎஃப் அணியினருக்கு. நடுவர் தீர்ப்பை ஏற்று அனைத்து அணிகளும் விளையாடும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். எஸ்ஆர்எம் அணியினருக்கு 1+2 3 பாயிண்ட்ஸ். 29-26 எஸ்ஆர்எம் அணியினருக்கு 29, ஐசிஎஃப் 26. Each 1 point. SRM University அணியினர் ICF 27. மேலும் ஒரு வெற்றி புள்ளி SRM University அணியினர். ஒரு போனஸ் புள்ளி ஐசிஎஃப் அணியினருக்கு. 31-29 கடைசி 5 நிமிடம். எஸ்ஆர்எம் அணியினர் 31 வெற்றி புள்ளிகளையும் ஐசிஎஃப் அணியினர் 29 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். வெற்றி புள்ளி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அணியினர் 32-29. கலை நிகழ்ச்சி அன்பளிப்பு வழங்கிய இலக்கிய காவலர் கௌரவ ஒரு மைக் கொண்டாங்க செல்வன் அவர்களுக்கு முக்கியமான வேண்டுகோளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் ஒரு வெற்றி புள்ளி ஐசிஎஃப் 29. தேர்ட் ரைட் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்கு தேர்ட் ரைட். ஐசிஎஃப் சென்னை அணியினர் 29 வெற்றி புள்ளிகளை பெற்றுள்ளனர். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி 36, ஐசிஎஃப் 31. 31க்கு 36.
ஐசிஎஃப் அணியினர் 32-36 எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. ஆட்டம் நிறைவடைய கடைசி ஒரு நிமிடம். ஐசிஎஃப் அணியினருக்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளி. அடுத்த காலிறுதி விளையாட வேண்டிய வேல்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை அணியினரும் அவர்களை எதிர்த்து விளையாடும் துரைசிங்கம் அணியினரும் ஆடுகளம் வரவும். இது உங்களுக்கான இறுதி அழைப்பு. இப்போட்டி நிறைவடையும் தருவாயில் உள்ளது. எனவே வேல்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை, துரைசிங்கம் தூத்துக்குடி உடனடியாக வரவும். மேலும் ஒரு வெற்றி புள்ளி ஐசிஎஃப் சென்னை. மேலும் ஒரு வெற்றி புள்ளி ஐசிஎஃப் அணியினருக்கு. போட்டி நிறைவு பெற்றது 35-36. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அணியினர் 36 வெற்றி புள்ளிகளையும் ஐசிஎஃப் அணியினர் 35 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். தென்னிந்திய அளவிலான கபடி போட்டியில் முதல் அரையிறுதிக்காக எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அணியினர் தகுதி பெற்றுள்ளனர். வெற்றி பெற்ற எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அணியினருக்கு வாழ்த்துக்கள்.